சொன்னார் சார். இந்த கிரேட் 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. இது நான் என்ன சொல்றேன், திமுக மாதிரி தோல்வி கண்ட இயக்கம் கிடையாது. தோண்ட அந்த கட்சி இருக்குமா இல்லையான்ற நேரத்தில் கூட கலைஞர் தன்னுடைய பேச்சாற்றலும் கவிதையாலும் அவர் எழுதினா உடன்பிறப்பே அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுவார் முரசொலியில். அந்த கடிதத்தின் மூலமே அந்த கட்சியை வளர்த்தார். அது மட்டுமல்ல, எந்த தேர்தலையும் அவர் கூட்டணி அமைச்சு தான் போட்டிருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டிட்டும் கூட அந்த கட்சி செயலிழந்திருக்கு. ஒரே ஒரு தொகுதியில் நம்ம முதலமைச்சர் 91 ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் அதையும் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால திமுக தோல்வியை பற்றி திமுக பேசவே கூடாது. எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, புரட்சி தலைவரை, அவரை அதிகாரம் பூசிவன், அரசியல் பண்ண தெரியுமா, நடிகனுக்கு நாடாள தெரியுமா என்று கேட்டவர் தான் கலைஞர். அன்றைக்கு கேட்டாங்க. அப்படிப்பட்ட கலைஞரை 3 தேர்தலில் கோட்டை பக்கமே வரமுடாமல் செஞ்சவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அண்ணா திமுக மாபெரும் வெற்றி. முதல் 129 சட்டமன்ற தொகுதி, அடுத்து 80ல் ஆட்சியை கலைக்கிறாங்க. 2 நாடாளுமன்ற தொகுதியில் தான் நாங்கள் ஜெயிக்க முடிஞ்சது. 38 தொகுதியில் திமுக வெற்றி. திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதை வச்சுட்டு கலைக்க சொன்னார். அன்னை இந்திரா காந்தி கலைச்சாங்க. எங்கள் தலைவர் வேற என்னன்னு கேட்கல, 234 தொகுதிக்கு போனார். நான் என்ன தவறு செய்தேன், என் ஆட்சியை ஏன் கலைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார். 177 தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்களா பெரிய கட்சியெல்லாம் உங்கள் கட்சியில் உங்கள் கூட்டணியில் அன்னைக்கு அப்படி தான். காக்கா தேக்கா, குமரி ஆனந்த், நம்ம நெடுமாறன் அப்படி ஒரு கட்சி தொடங்கியிருந்தார். அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் சேர்ந்தாங்க. அவங்கள வச்சுட்டு தான் எங்கள் தலைவர், எங்கள் புரட்சி தலைவர் மக்களை சந்தித்து. அதுதான் திமுக தோல்வியை பற்றி பேசுவது அர்த்தமற்றது என்பதை நான் தெரிவிக்கிறேன். தாங்கள் பின் தன்னுடைய கையை பிறன் கையையும் பார்க்கணும். முன்கையை மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு வெற்றியை மட்டும் பார்க்கக்கூடாது. 2019